வெல்கம் டு கணினியார்கான். DevOps டூல்ஸில் அனிசியபிள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் மாடூல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? மாடூல்ஸ்னால் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா? ஸோ தட் அனிசியபிள் மாடூல்ஸ் ஆர் ப்ரோக்ராம் தட் அனிசியபிள் யூசஸ் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து மேனேஜ்டு ஹோஸ்டஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா மாடூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மாடூல்ஸ்னால் ரெடிமேடாக வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடூல்ஸை நம்ம எடுத்து நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? தே ஆர் ரெடி டு யூஸ் டூல்ஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன். ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாடூல்ஸ் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்று கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று இல்லைன்னா ப்ரோக்ராமிங்காக செட் ஆஃப் லைன் ப்ரோக்ராமிங்காக எழுதி அந்த இதை வந்து ப்ளே புக்னு சொல்லுவாங்க. அது ஏஎம்எல் ப்ளே புக்னு சொல்லுவாங்க. அது வழியாகவும் நம்ம டாஸ்க்கை வந்து ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாடல்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேனேஜ்டு ஹோஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்மளோட கண்ட்ரோல் நோட்லேருந்து மேனேஜ்டு ஹோஸ்ட்னால் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுற இல்லை இன்ஸ்டால் பண்ணுற கிளைண்ட் சர்வராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அனிசியபிள் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 400 மாடூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ப்ரீ பேக்கேஜ்டு மாடூல்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம நிறையா ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுடு, யூசர், பேக்கேஜ் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 400 மாடூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 3 டைப் ஆஃப் மாடூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர் மாடல்ஸ், செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மாடல்ஸ், தேர்ட் வந்து கஸ்டம் மாடல்ஸ். கோர் மாடல்ஸ் வந்து அனிசியபிள் டெவலப்மெண்ட் டீம் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் யூஸ்டு ஃபார் காமன் டாஸ்க். காமன் டாஸ்க்னா நம்ம சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இன்ஸ்டலேஷன், கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோர் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியூ இம்ப்ளிமெண்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நியூவர் டெக்னாலஜி, ஓப்பன் ஸ்டாக், அந்த மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாடல் யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டம் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப்டு பை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், எண்ட் யூசர்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளே வந்து பைத்தானோ இல்லை வந்து ரூபி, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்கிரிப்டிங்கை வச்சு நம்ம வந்து ரைட் பண்ணி அந்த மாடலை வந்து கஸ்டம் மாடலை நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் கேட்டகரிஸ். நிறைய டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். க்ளவுடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங், கமாண்ட்ஸ், அப்புறம் வந்து டேட்டாபேஸ்க்கு, அப்புறம் ஃபைல்ஸு, இன்வென்ட்ரி மாடல்ஸ், மெசேஜிங், மானிட்டரிங்க்கு, நெட்வொர்க்கிங், அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன், அப்புறம் பேக்கேஜிங், சோர்ஸ் கண்ட்ரோல், சிஸ்டம், யூட்டிலிட்டிஸ், வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் விண்டோஸ்க்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 16 கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து இதில் வந்து பேக்கேஜிங்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம்ல, அதான் வந்து பேக்கேஜிங். அப்புறம் டேட்டாபேஸ் சம்மந்தமாக பண்ணோம்னா டேட்டாபேஸ் மாடலை யூஸ் பண்ணுறோம். கமாண்ட்ஸ் லெவலில் யூஸ் பண்ணோம்னா கமாண்ட்ஸ் மாடல். க்ளவுட் பேஸ்டு பண்ணோம்னா க்ளவுட்லேருந்து நம்ம க்ளவுடில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்லாம் பண்ணோம்னா க்ளவுட் கேட்டகரியிலேருந்து பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட 16 கேட்டகரி இருக்குது. சரிங்களா? இந்த மாடல்ஸ்லாம் வந்து ரெடியாட்டில் எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா யூசர் லிப் பைத்தான் 2.7 சைட் பேக்கேஜஸ் அனிசியபிள் அண்ட் மாடல்ஸ் டைரக்டரியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல்ஸுங்க டைரக்டரிக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ, அந்த க்ளவுட் கேட்டகரியோட மாடல்ஸ் பேக்கேஜஸ் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்த டெமோ பண்ணுறதுக்கு ஒரு சர்வர், ஒரு கிளைண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளைண்ட் சர்வர் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 10 தான் வந்து சர்வர், 11 வந்து கிளைண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் தான் நான் டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னது வந்து சிடி, அந்த லொக்கேஷன் மாடல்ஸ் வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், யூசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிப், பைத்தான்,
சைட்டு இதில் போயிட்டு மாடல்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா, சைட் பேக்கேஜஸில் அனிசியபிள் இதில் போயிட்டு மாடல்ஸ். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ எதில் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது பிடபிள்யூடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூசர் லிப் பைத்தான் 3.6ல சைட் பேக்கேஜஸில் அனிசியபிள் டைரக்டரிக்குள்ள மாடல்ஸ்னு ஒரு டைரக்டரிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் ரெடிமேடாக இருக்கோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். க்ளவுடு பார்த்தா நம்ம அதில் பார்த்த 16 கேட்டகரி எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். க்ளவுடு, கிளஸ்டரிங், கமாண்ட்ஸு, கிரிப்டோ, டேட்டா பேசஸ், அப்புறம் இன்வென்ட்ரி, மெசேஜிங், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேக்கேஜிங்னு ஒன்று இருக்கா, பேக்கேஜிங் இருக்குது. ஓகே, ஸோ சிடி பேக்கேஜிங் நீங்கள் போங்க. டைரக்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் போயிட்டு இப்போ எல்எஸ் போட்டு பாருங்கள். எல்லா என்ன பேக்கேஜ் எம்மு, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும். பேக்கேஜ்னாலே நம்ம இன்ஸ்டலேஷன் தான். ஓகேங்களா, அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஓஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சிடி ஓஎஸில் பாருங்கள். இப்போ இதில் எல்எஸ் போட்டு பாருங்கள். இருக்கா உங்களுக்கு எல்லாமே பைத்தானில் எழுதியிருக்கான் பாருங்க உங்களுக்கு. ஸோ m.py, m ரெபாசிட்டரி பை, ஒவ்வொரு வந்து எல்லாமே பைத்தானில் தான் வந்து மாடல் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம நம்மளே வந்து மாடல் கிரியேட் பண்ணால் பைத்தான் லாங்குவேஜ் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சதுன்னா நம்மளாவே கஷ்டமாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மாடல் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு இதை வேணால் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன மாதிரி கோடிங் இருக்குன்னு பார்க்கலாம். விஏஇடி போட்டு நான் பார்க்குறேன். பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா உள்ள கோடிங் நம்ம எதுவும் கை வச்சிட்டோம்னா மாடல் அப்புறம் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் கோடிங் தெரிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். பைத்தான் நல்லா தெரியுதுன்னா நீங்கள் தைரியமாக இது பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்களா. ஸோ வந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து மாடூல் எம்மு, ஸோ ஆப்ரேஷன் என்ன பண்ணுறான், நம்ம பண்ணுற அந்த இதை வந்து பக்காவாக வந்து கோடிங் இது பண்ணிருப்பான். சரிங்களா, ஸோ இதான் வந்து கோடிங். ஓகே, ஸோ வந்து நம்ம ஃபைலில் பைத்தான் வந்து எப்படி வந்து கோடிங் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்ம இப்போ எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்ன லிஸ்ட் இப்போ நம்ம இப்படியும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கமாண்ட் இருக்குது எப்படின்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. சரிங்களா, அனிசியபிள் டாக்னு இருக்கு. சரிங்களா, ஸோ அனிசியபிள் டாக்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதில் போயிட்டு அனிசியபிள் டாக் -Lன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ மாடல் இருக்குங்கிறது உங்களுக்கு A10 சர்வர், A10 சர்வர் XP3, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ மாடல்ஸோ என்ன மாடல்ஸ் இருக்குது அதுங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட உங்களுக்கு எதில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் என்ன மாடல்னு சொல்லி பர்டிகுலர் மாடல் எத்தனை மாடல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா, ஸோ இதில் இருந்துட்டு நீங்கள் என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமாண்ட் இருக்குது செக் பண்ணுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் மாடல் பேக்கேஜில் நம்ம எம்னு ஒன்று பார்த்தோம். சரிங்களா, எம்னு ஒரு மாடல். ஸோ அந்த மாடல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எம் மாடல்ஸ்குள்ள இது ஃபுல்லாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா, எம் மாடல்ஸ்னால் என்ன, அது எங்கே எந்த டைரக்டில் இருக்குது பார்த்தீங்களா. யூசர் லிப் பைத்தான் 3.6 சைட் பேக்கேஜஸ் அந்த லொக்கேஷன் காட்டும். ஸோ அப்புறம் வந்து எம் மாடல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எம் மாடல்ஸ் அப்கிரேட், டவுன்கிரேடு, ரிமூவ்ஸ், லிஸ்ட் அவுட்டு. ஸோ இதில் உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு இது பாருங்கள். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து பக்காவாக
படிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம் மாடல் வச்சு என்னென்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டேட்னா என்ன, நம்ம ஸ்டேட்னா இன்ஸ்டால் பண்ணும்போது நான் கொடுப்போம்ல, அதுதான் லேட்டஸ்ட்டா அல்லது ப்ரெசன்ட் இதுவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா, இதை நீங்கள் பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதையே நீங்கள் அப்படியே பக்காவாக இதில் ஒரு பர்டிகுலராக ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து மல்டிபிள் பேக்கேஜஸ், லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜ், 2 பேக்கேஜ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அதோட இது என்ன, சின்டெக்ஸ் என்ன, ஸோ இதை வச்சே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு இதை விட்டு வெளியே வந்துடலாம். கியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடலில் வந்து கமாண்ட் லைன் வழியாக ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதில் ஹோஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும், அதாவது இந்த சர்வர், இது வந்து சர்வரு, இதான் வந்து கிளைண்ட் சர்வர். ஸோ இதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம வந்து ரிமோட்டாக நம்ம பண்ணுற கமாண்ட் எல்லாமே இந்த சர்வர் தான் கண்ட்ரோல் பண்ணோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம 2 இது செக் பண்ணலாம். ட்ரீன்னு ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு ட்ரீன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கான்னு பாருங்கள், RPM QA. ஓகே, போயிட்டு ட்ரீன்னு கொடுங்க. ஸோ ட்ரீன்னு ஒரு பேக்கேஜ் இல்லை. ஸோ இந்த இந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா HTTP சர்வரோட சர்வீஸை செக் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அதனால் சர்வீஸ் ஃபஸ்ட்டு அது HTTP அதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு மேலே செக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகலை. ஸோ நம்ம வந்து இப்போ 2 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு HTTPயோட சர்வீஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, எல்லாமே நம்ம ரிமோட்டில் தான் பண்ண போகிறோம். RPMனா நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறத செக் பண்ணுறதுக்கு. இப்படி நீங்கள் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிருந்தா அந்த பேக்கேஜ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும், இல்லைன்னா லிஸ்ட் அவுட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் 2வது என்ன பேக்கேஜ் செக் பண்ணியிருக்கேன்னா HTTPD பேக்கேஜ் செக் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகலை இப்போ. ஸோ ட்ரீன்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம், HTTP வந்து அப்பாச்சி சர்வர் அதையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். HTTPயோட சர்வீஸை வந்து நான் வந்து ரிமோட்லேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ எல்லாமே நம்ம ரிமோட்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சர்வரை நம்ம ரிமோட்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் சர்வருக்கு போகிறோம். ஸோ கண்ட்ரோல் சர்வரில் என்ன நேம் நம்ம எங்கே இது பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டர்ஸ்லாம் எங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம்னா ETC அன்இசியபிள் லொக்கேஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதனால் உங்களுக்கு திரும்பி அதோட ரீகால் பண்ணுறேன். ஓகே, அன்இசியபிள் நம்ம எங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்கே டிஃபைன் பண்ணுவோம் அந்த கிளைண்ட்டை வந்து 192.168.1.11 இதான் வந்து இந்த சர்வரில் தான் நம்ம இந்த கிளைண்ட் சர்வர் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்வரை நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நோடில் பண்ணியிருப்போம். இதை வந்து கண்ட்ரோல் நோட் சர்வர் சொல்லுவோம், இதை வந்து மேனேஜ்டு ஹோஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது கிளைண்ட் சர்வர். இதை தான் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எங்கே இதில் இந்த நேமு அதெல்லாம் வந்து நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நோட் சர்வரில், அது 192.168.1.1 தான் கண்ட்ரோல் சர்வரோட IP அட்ரஸ்ஸு. ஸோ அதில் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம்னா ETC தான் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கிற ஒரு டைரக்டரி லினக்ஸில். சரிங்களா, ETCயில் அன்இசியபிள்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஹோஸ்டஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த ஹோஸ்டஸ் ஃபைலில் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மேனேஜ்டு ஹோஸ்ட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன், அதாவது கிளைண்ட்டை. ஓகே, ஸோ அதை வந்து ஒரு குரூப்பாக நான் வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வைக்கலாம், ஒரு இதுனா நீங்கள் இண்டிவிஜுவலாக டைப் பண்ணிக்கிட்டே போகணும் ஒவ்வொரு இதையும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒன்றா டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 10 வெப் சர்வர் இருக்குன்னா 10 வெப் சர்வரையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஒவ்வொன்றா டைப் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா, ஒரு குரூப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு கீழே என்னென்ன கிளைண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் சர்வர்னால் டேட்டாபேஸ் சர்வர் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெப் சர்வருங்கிற இதை மட்டும்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன்.
இது வந்து டவுனில் வச்சுருக்கேன் நான். 2 இருக்குது, ஆனால் ஒன்று வந்து டவுனில் இருக்குது. ஓகேங்களா, அதை நீங்கள் பிங் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வெப் சர்வருங்கிற குரூப்பில் மட்டும் நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த இந்த இருக்குல்ல, இந்த அன்இசேபிள் கிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இது. இதை தான் நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஹோஸ்டஸ் ஃபைலில் வந்து நான் என்ட்ரி போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ வெப் சர்வர்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணால் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். என்ன நேம் வேணுமோ அதில் ஒரு குரூப் நேம் கொடுத்துட்டு அந்த இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் என்ன நேமோ கொடுத்துட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் சர்வரோட நேமை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். அப்புறமா உங்களுக்கு SSH வழியாக உங்களுக்கு கீ காப்பி பண்ணி அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும். ஸோ SSH வழியாக தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது. சரிங்களா, ஸோ ஏஜென்ட்லெஸ்ன்னு அன்இசேபிள் ஏன்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஏஜென்ட்லெஸ் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இதுலையும் புல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. SSH ஒன்லி சர்வர் சைடில் மட்டும்தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். எல்லாமே சர்வர் சைடு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், கான்ஃபிகரேஷன் இருக்கும். கிளைண்ட் சைடில் நமக்கு ஒன்லி SSH கீ மட்டும் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ SSH கீயை வந்து காப்பி பண்ணி அங்கே நம்ம வந்து அந்த SSH கீயை வந்து காப்பி பண்ணிடுவோம் கிளைண்ட் சைடில். ஓகே, ஸோ அதை இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், சர்வர் சைடில் வந்துட்டு வேணால் நீங்கள் இப்போ SSH வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். SSH அன்இசேபிள் இல்லை ஒன்று எனது ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் சரி தான், இல்லை வந்து நீங்கள் இது கொடுத்தாலும் சரி தான், நேம் கொடுத்தாலும் ஹோஸ்ட் நேம் கொடுத்தாலும் சரி தான். 1.11 கொடுத்தா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. ஏன்னா நம்ம வந்து சர்வர்லேருந்து SSH கீ வந்து வித்தவுட் பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரேட் பண்ணி அந்த கீயை வந்து அங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வழியாக தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா, SSH வழியாக தான் நம்ம வந்து கிளைண்ட் சர்வர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். எதுலேருந்து, கண்ட்ரோல் நோட்லேருந்து. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட நீங்கள் வெளியே வந்துடுங்க. நீங்கள் இதுலேயே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் ஐபி போட்டு செக் பண்ணி பாருங்கள், அந்த ஐபி தான் காட்டும் உங்களுக்கு. 11 காட்டும், காட்டுதா, 192.168.1.11. அது எது ஐபி, நம்ம கிளைண்டோட ஐபி. ஸோ SSH வழியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வித்தவுட் பாஸ்வேர்டை நம்ம அந்த கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், கிளைண்ட் சர்வரை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணி நீங்கள் வெளியே வந்தால் தான் சர்வர்லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் எக்ஸாமுக்காக காட்டினேன் SSH வழியாக எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறத. இப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சர்வருக்குள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா, நீங்கள் அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா SSH கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அன்இசேபிள் கிளைண்ட் மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்தோடனே சர்வர் வந்து அன்இசேபிள் சர்வருக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபி அட்ரஸ் போட்டு பாருங்கள், 10க்கு வந்துடும். ஓகேங்களா, சரி, ஓகே. நம்ம ரொம்ப இது பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி, டைரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சர்வர்லாம் கனெக்டிவிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா, அன்இசேபிள், அதுக்கு என்ன கமாண்டு, அன்இசேபிள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அட்மின் ரூட் யூசரில் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு சர்வரில் அதை வந்து நம்ம சூடோ ஆக்சஸ் கொடுத்து ரூட் யூசர் ஆக்சஸ் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா, அது ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், அது இருக்கும். சரிங்களா, இப்போ போயிட்டு SU ANSI admin நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ANSI admin தான் நான் வந்து அதுக்கு அன்இசேபிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ANSI admin வந்துடுச்சா. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் அன்இசேபிள் கொடுத்துட்டு -m ping ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த அன்இசேபிளோட என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த சர்வர்லாம் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணும். ஓகே, ஸோ அது எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் போட்டு செக் பண்ணணும். உங்கள் எந்தெந்த சர்வர்லாம் கனெக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அதில் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சர்வர் வச்சுருந்தோம். சரிங்களா, ஒன்று வெப் சர்வர், இன்னொன்று வந்து டிபி சர்வர். ஏன்னா டிபி சர்வர் நான் டவுனில் இருக்குன்னு சொன்னேன், அதனால் உங்களுக்கு வந்து இது டவுனில் காட்டுது. ஆனால் அன்இசேபிள் கிளைண்ட் இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிங் ரிப்ளை வந்து சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரீங்க சாஃப்ட்வேரையும் அப்புறம் வந்து HTTP அப்பாச்சி சர்வரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம்.
unstable sorry tab press பண்ணாலே உங்களுக்கு வந்துரும் சரிங்களா hyphen m என்ன மாடூல் m மாடூல் hyphen a action சரிங்களா என்ன பண்றோம் டபுள் கோட்ல போயிட்டு நேம் என்ன நேம் வந்து எதை இன்ஸ்டால் பண்ண போறாங்க ஒரு நேம் கொடுக்குறோம் ஸோ அதுக்கு வந்து ட்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்தது வந்து ஸ்டேட் லேட்டஸ்ட் ஸ்டேட்னா என்ன இது ப்ரெசண்ட்னா இப்போ ப்ரெசண்ட் இருந்ததுன்னா ப்ரெசண்ட்ல உள்ளது லேட்டஸ்ட்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும் சரிங்களா நான் லேட்டஸ்ட்னு கொடுக்குறேன் ஓகே லேட்டஸ்ட் ஓகே லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவோ அதை எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும் கொடுத்துட்டு என்ன நேம் அப்படி சொல்லி கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து வெப் சர்வர்னு கொடுக்குறேன் ஏன்னா வெப் சர்வர் குரூப் நேம் கொடுக்கலாம் இல்லைன்னா கிளைண்ட் நேம் ஹோஸ்டோட நேமை கொடுக்கலாம் இல்லை ஐபி அட்ரஸ் கூட கொடுக்கலாம் சரிங்களா நான் இப்போ வந்து இதை நான் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம் வெப் சர்வருங்கிற இதில் கொடுக்குறேன் அதாவது குரூப் நேம் வந்து வெப் சர்வர்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ட்ரீ ஏன் சொல்லுங்க நம்ம வந்து சூடோ யூசர் ரைட்ஸ் நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரூட் யூசர்லாம் நம்ம பண்ணுவோம் சரிங்களா ரூட் யூசர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரூட் யூசர் மெத்தடை வந்து நம்ம இதில் கொடுக்கணும்னா பிகம்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணணும் சரிங்களா இதை கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து ரூல்ஸ் சரிங்களா அது ஏன் என்னென்னு கேட்காதீங்க இது பிகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் யூசரை வந்து நீங்கள் வந்து ரூட் யூசர் பேஸ்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக ரூட் யூசர் மெத்தடில் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ரூட் யூசரை வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா பிகம்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணால் தான் வந்து அது இன்ஸ்டாலேஷன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நான் பிகம் கொடுக்குறேன் ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வரணும் ஸோ இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்னு உங்களுக்கு வரணும் ஓகே ஸோ அந்த இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம அது கொடுக்காதனால நமக்கு வந்து எரர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா this command has to be run under the root user okay so இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு changed true வந்துருச்சு பாத்தீங்களா அப்ப true வந்துட்டாலே உங்களுக்கு வந்து installed changedனா உங்களுக்கு வந்து true அதாவது இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சாச்சு ஸோ எங்க போய் அது எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க போய் எடுக்கு யூசர் லிபிஸ் பிளாட்ஃபார்ம் பைத்தான்லேருந்து தான் அது எடுக்குது சரிங்களா ஸோ இது ஃபேக்ஸ்னு ஒன்று இருக்குது அனிஷியபிள் ஃபேக்ஸ்னு ஒரு இதுலேருந்து தான் உங்களுக்கு அதை எடுக்கு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த கோடிங்லேருந்து எடுத்து உங்களுக்கு சேஞ்சு ட்ரூ ஃபால்ஸ்னு வந்ததுன்னா உங்களுக்கு அகைன் நீங்கள் இன்னொரு தடவை போட்டிங்கன்னா அது ஃபால்ஸ்னு காட்டும் சரிங்களா இப்போ நான் காட்டுறேன் அது என்னன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இன்ஸ்டால்டு ட்ரீ ஏன்னா 1.7015 ஸோ இங்கே வந்து நம்ம ரிமோட்லேருந்தே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ இங்கே போயிட்டு முதல்ல செக் பண்ணப்போ வரல இப்போ நீங்கள் ஆர்பிஎம் கியூஏ ட்ரீ கொடுங்க வந்துருச்சா ஓகே ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே போயிட்டு திரும்பி அதே கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுங்களேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம் சேம் கமாண்டை திரும்பி ரன் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க பார்த்தீங்களா சேஞ்ச்டு வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டல ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சேஞ்சில் வந்து ட்ரூன்னு இருக்கும் என்ன ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா ஓகே ஸோ அந்த டிஃபரன்ஸ்க்காக காமிச்சேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம் சேம் தான் அதே கமாண்டை தான் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரீக்கு பதிலாக HTTPD அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனா லேட்டஸ்ட்டு உங்களுக்கு இதாகும் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அதே தான் கொடுத்துட்டு என்டர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சா சேஞ்சுடு வந்து ட்ரூ என்னென்ன பேக்கேஜில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பாருங்கள் HTTPD ஃபைல் சிஸ்டம்மு அப்புறம் HTTP டூல்ஸு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதில் இந்த 4 டூல்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு
ஸோ இது வந்து ரிமூவ் ஆயிருந்தே திருப்பி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பக்காவாக இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்பாச்சி சர்வரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரீ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இது சர்வீஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சிஸ்டம் சிடிஎல் நம்ம இது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இப்போ இதில் பாருங்கள், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் HTTPD கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து டெட்டில் தான் இருக்குது. ஓகேங்க, ஸோ ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், இதே இதில் போயிட்டு மாடலுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சர்வீஸ்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம். சர்வீஸ் போயிட்டு நேம் HTT தான், ஸ்டேட் வந்து ஸ்டார்டட் STARTED. ஓகே, ஸோ ஸ்டார்டட் கொடுத்துட்டு மனிசிபிள் கிளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன கொடுக்கலாம், குரூப் நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம குரூப் நேம் வந்து வெப் சர்வர்னு கொடுத்தோம். ஸோ அதே கொடுக்குறேன் நான். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தே நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 10 சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 10 சர்வருக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேருந்தே சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சக்ஸஸ் வந்துடுச்சா? ஸோ சேஞ்ச் இந்த இருக்கு பார்த்தீங்களா, சேஞ்சு ட்ரூ, இதுதான் உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள். ரைட்டு, ஸ்டேட் வந்து ஸ்டார்டட் ஸ்டேட்டஸ். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்ம சர்வீஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் போடுங்க, பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சூப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. பூட்டபிள்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். இதில் வந்து இப்போ டிசேபிள் இருக்குது. நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டிசேபிள் மோட்லேருந்து எனேபிள் மோடில் இருந்தால் தான் உங்களுக்கு பூட்டபிள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பூட்டபிளே சிஸ்டம் பூட் ஆகும்போதே உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக இங்கே நம்ம கொடுக்கணும்னா சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? இப்போ நான் காட்டுறேன், நான் இதை எனேபிள் HTTPD அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்டஸில். இப்போ நம்ம சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் HTTPன்னு நம்ம எனேபிள் HTTP போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள்னு வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் HTTPன்னு கொடுத்ததுனால உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது எனேபிள்னு ஆயிடுச்சு. ஸோ எனேபிள்னா உங்களுக்கு பூட்டபிளில் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பூட் ஆகும்போது HTTP சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை எனேபிள்னு இருந்தால். டிசேபிள்னு இருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம தான் மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கிளைண்ட் சர்வர்லேருந்தே நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் கமாண்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இப்போ வந்து இதை நம்ம வந்து டிசேபிள் பண்ணிட்டு அகைன் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ எனேபிள் அகைன் நீங்கள் கொடுத்து இதை வந்து இங்கே டிசேபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே டிசேபிள் ஆயிரும். சரிங்களா? சிஸ்டம் சிடிஎல் டிசேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் மாதிரி. இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. ஓகே, டிசேபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த எனேபிளில் வந்து எனேபிள் சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இதில் சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட் கொடுக்காம நம்ம கண்ட்ரோல் நோட் வழியாக இந்த மேனேஜிங் ஹோஸ்டில் உள்ள டிசேபிள்ட வந்து எனேபிள்ட சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். டிசேபிள் பண்ணதை எனேபிள் பண்ணணும்னா நம்ம அனிசேபிள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா அனிசேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு சர்வீஸ்ங்கிற மாடல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு வந்து மாடல், சர்வீஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு சர்வீஸ்னு ஒரு மாடல் இருக்குது. சரிங்களா? அனிசேபிள் ஏஎன்எஸ் கொடுத்து நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். -m -m என்ன மாடல், சர்வீஸ் மாடல்.
சர்வீஸ் ஓகே ஹைஃபன் ஏ ஆக்ஷன் டபுள் கோட்ஸ்குள்ள நேம் ஈக்குவல் டு httpt அப்புறமா பார்த்தீங்கன்னா enabled enabled ஈக்குவல் டு எஸ் ஓகேங்களா. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டபுள்ள HTTP சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா. ஸ்டேட் வந்து ஸ்டார்டட் கொடுத்துட்டு எது ஹோஸ்ட் நேம் வந்து வெப் சர்வர், அதாவது குரூப் கொடுக்குறேன், குரூப் நேம் கொடுக்குறேன் சரிங்களா. வெப் சர்வருங்கிற ஒரு குரூப்பு கீழே தான் இந்த அனிசேபிள் கிளைண்ட்டுங்கிற இதை நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஹோஸ்ட் ஃபைலில் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஏன் வரதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பிகம் மெத்தட் கொடுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரூட் யூசர் ஓட ரைட்ஸ் இருக்கணும் சரிங்களா. நம்ம ரூட் யூஸரை மென்ஷன் பண்ணோம்னா நம்ம பிகம்னு ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் சரிங்களா. ஸோ ஐஃபன் பிகம்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் ட்ரூ எனேபிள் ட்ரூ ஸ்டேட்டு ஸ்டார்டட் ஓகேங்களா. ஸோ இங்கே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஸோ போய்ட்டு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் கொடுங்க சரிங்களா. நமக்கு எனேபிள் டிசேபிள்லேருந்து எனேபிள் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இதே திருப்பி டிசேபிள் பண்ணணும்னா இதே கமாண்டு தான், எனேபிளுக்கு பதிலாக டிசேபிள் கொடுத்தா போதும் சரிங்களா. என்ன கமாண்டு சேம் கமாண்டில் போயிட்டு இது எனேபிளுக்கு பதிலாக எஸ் கொடுத்துருக்காங்களா அதை நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது டிசேபிள் ஆயிரும், எனேபிள் ஆனது டிசேபிள் ஆயிரும். ஓகே இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா சரி எனேபிள் நோன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் ட்ரூன்னு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ எனேபிள் டு ஃபால்ஸு. இப்போ இங்கே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். இது கண்ட்ரோல் நோட்லேருந்து கமாண்டை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் கிளைண்ட் சர்வரில் போய் செக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் அகைன் செக் பண்ணுங்கள், கிளியர் பண்ணி செக் பண்ணலாம். எனேபிள் மோட்லேருந்து உங்களுக்கு டிசேபிள் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மாறிடுச்சு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கமாண்டு மாடியூல்ஸில் கமாண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. இனிமேல் வந்து நான் அடுத்ததில் வந்து இப்போ இதை பற்றி பார்க்கலான்னா இதே மாடியூல்ஸில் வந்து நம்ம வந்து ப்ளே புக்கில் ப்ரோக்ராமாக எழுதி ப்ளே புக்கில் வந்து எப்படி ரன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே நம்ம மாடியூல்ஸில் கமாண்ட் லைனில் என்னன்னு பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே புக்கில் எப்படி வந்து மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து காப்பி மாடல் அண்டு செல் மாடல் எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த காப்பி மாடலுக்கும் செல் மாடலுக்கும் கொஞ்சம் ரெண்டுமே வந்து கண்டென்ட் வந்து ஒரு ஃபைலில் கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் செல் கமாண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி கமாண்டு சேம் அதுக்கு தான். ஒரு ஃபைலில் ஒரு கண்டென்ட் இப்போ ஃபைலில் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு லைன் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு 10 லைன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செல் கமாண்ட் அண்ட் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த செல் கமாண்டுக்கும் காப்பி கமாண்டுக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு இந்த ப்ளே புக்கில் காப்பி கமாண்ட் அண்டு செல் கமாண்டை ப்ளே புக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செல் கமாண்டை வந்து ப்ளே புக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ஏஎம்எல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். shc.aml வந்து நீங்கள் கோடிங் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா ஒய்எம்எல் இல்லை ஒய்எம்ஏஎல், ஸோ 2 எக்ஸ்டென்ஷனில் ஏதோ ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் விஐ கொடுத்து விஐ எடிட்டர் மூலம் ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏஎம்எல் கோடிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாரி ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் இன்சர்ட் பண்ண முடியும். 3 ஹைஃபன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு ஹைஃபன் வச்சு ஹோஸ்டஸ், நம்ம எந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து பண்ண போகிறோங்கிறத அந்த ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். நம்ம வந்து வெப் சர்வர்னு ஒரு குரூப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வெப் சர்வருக்கு அந்த நேமை கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
become மெத்தடு become வந்து ட்ரூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அது ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் இந்த கோபால் சியில் இதுலலாம் இது பண்ணுற மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து ஸ்பேஸோ இல்லை வந்து ஏதோ நீங்கள் வந்து ஸ்பேஸில் கூட நீங்கள் தப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகாது. சரிங்களா? become underscore user root. சரிங்களா? இது ஏன் கொடுக்கணும், நம்ம வந்து சில செல் கமாண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு யூசர் தான் வந்து ரூட் யூசருக்கு தான் வந்து ரைட்ஸ் உண்டு. ஸோ அதனால் நம்ம வந்து சூடோ ரைட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ரூட் பிகம்ங்கிற மெத்தடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் பண்ணணும். சரி, அதனால பிகம் மெத்தடுக்குள்ளது பிகம் ட்ரூ அண்ட் பிகம் யூசர் வந்து ரூட்னு கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு பண்ண போகிறோம். ஓகே, டாஸ்க்கு எஸ் உண்டு. டாஸ்க்கு போட்டு அப்புறமா நேம் என்ன நேம் வந்து பண்ண போகிறோம். நேம்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ செல் மாடல். ஓகே, செல் மாடல். அப்புறம் வந்து செல் கமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். செல் இப்போ தான் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டைப் பண்ணால் வராது, கண்டிப்பாக இப்படி இருக்கணும். ஓகே, சரி. செல் கமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். என்ன இது பண்ண போகிறோம்னா எக்கோ வந்து ஒரு கண்டென்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இதை வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரு லைனை. நேம் சர்வர் இந்த லைனை வந்து ஒரு ஃபைலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? நேம் சர்வர் 192.168.3.1 சொல்லிட்டு ஒரு லைனை வந்து ஆட் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா /tempல resolve.confங்கிற ஒரு ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3 ஐஃபன் 3 தடவை இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஃபன் வச்சு ஹோஸ்டர்ஸ் வந்து என்ன ஹோஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த இது பிகம் மெத்தடுக்காக யூசர் அந்த பிகம் யூசர் இதுக்காக ரூட் யூசர் மெத்தடுக்காக இந்த ரெண்டும் நம்ம டைப் பண்ணுறோம். அந்த 2 லைனும் பிகம் அண்ட் பிகம் யூசருக்கும். சரிங்களா? அப்புறம் டாஸ்க் என்ன டாஸ்க்னு சொல்கிறோம். டாஸ்க் வந்து ஒரு நேம் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. செல் மாடல். சரிங்களா? செல் மாடலை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். இப்போ செல் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதில் என்ன பண்ணுறோன்னா எக்கோனா என்ன பண்ணோன்னா ஒரு லைனை பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ அந்த லைனை என்ன பண்ணோம்னா அந்த லைனை வந்து எங்கே போய் பிரிண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்பு டைரக்டில் resolve.confங்கிற ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப் சர்வர் கிளைண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெப் சர்வர் கிளைண்ட். சரிங்களா? ஸோ அதில் வந்து டெம்ப்புங்கிற ரிசால்வ் ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது, etc resolve.confங்கிற ஒரு ஃபைல் இருக்குது லினக்ஸில். ஸோ அதை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ப் டைரக்டில் போட்டுடலாம். காப்பி கமாண்டுக்கு என்ன கமாண்டு, சிபி. சரிங்களா? இதை வந்து நம்ம டெம்பில் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஓவர் ரைட் பண்ணுவான்னு கேட்கு, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஓகே, எஸ். ஸோ டெம்ப் ஃபைல் resolve.confல என்ன கண்டென்ட் இருக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். டெம்ப் டைரக்டரியில் அதுதான் நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஃபைல் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் இங்கே ஃபைல் இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணலாம். resolve.conf. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டட் பை நெட்வொர்க் மேனேஜர் நேம் சர்வர் 2 லைன் இருக்குது. சரிங்களா? மொத்தம்
3 லைன் இருக்குது, அதில் ஒரு லைன் வந்து கமெண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து ரன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த இது வந்து உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிட்டு இந்த லைன் போயிட்டு அங்கே வந்து ஆட் ஆயிரும், அந்த ஃபைலில் போயிட்டு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ வந்து செல் கமெண்ட் ரன் பண்ணிங்கன்னா இதில் இருக்க அந்த எக்கோ கண்டென்ட்டை வந்து நீங்கள் எக்கோனுக்குள்ளே என்னோட டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறீங்களா, அது ஒரு கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் வந்து எந்த ஃபைலில் போய் ஆட் ஆகும், ரிசால்வ் டாட்டுங்கிற கான்ஃப் டாட்டுங்கிற ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க லைன் வந்து எது இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணிடும், இந்த லைனை போய் ஓவர் ரைட் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே புக் ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, enable ப்ளே புக். ஓகேவா? சாரி, ப்ளே புக். ப்ளே புக்கு என்ன ஃபைல் நேம் வந்து shc.yml. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சேஞ்சுன்னு பதில் பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ளே வெப் சர்வர் நேம் எடுக்க என்ன டாஸ்க்குன்னு பார்க்கு. சரிங்களா? அப்புறமா என்ன பண்ணுது, மாடூல் செல் மாடூல் என்ன டாஸ்க்கு, செல் மாடூலில் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கமாண்டை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுது. சரிங்களா? அது சேஞ்சுடு ஒன்றுனா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கோடிங் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸாக ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சேஞ்சுன்னா மாடிஃபிகேஷன் டன்னுன்னு அர்த்தம். சரிங்களா? இல்லை ஜீரோன்னு வந்ததுன்னா மாடிஃபிகேஷன் ஆகலைன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 2வது தடவை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா, அதே ஃபைலில் ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சேஞ்சுடு 1ன்னு வரும், இல்லைன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணியிருக்கோம், நமக்கு அந்த ஃபைலில் போயிட்டு இந்த லைனை ரெண்டையும் உங்களுக்கு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த இதில் என்ன நேம் சர்வர் 1.3.1ன்னு கொடுத்தோமா, அது வந்து இதில் போயிட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ இது ஆட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ போயிட்டு நீங்கள் கேட் போட்டு அந்த ஃபைல் ரிசல்ட் இது பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். LSLTR/ எந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு எது சேஞ்சஸ் ஆகிருக்காங்கிறது இதில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? resolve.conf. ஓகே, இதில் இந்த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:45க்கு வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஜூலை 11 இன்னைக்கு. ஸோ 1:45க்கு வந்து இந்த ஃபைலில் resolve.confல ஏதோ சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பாருங்கள். ஏற்கனவே இருக்க நம்ம லைனில் 2 லைன் 3 லைன் இருந்தது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கோடிங்கில் கொடுத்துருந்தோம். இதில் கேட்டு /shc. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே போய் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதே வந்து நீங்கள் திரும்பி ரன் பண்ணுங்கள். இதே ப்ரோக்ராமை இதே இதை வந்து ஃபைலை வந்து நீங்கள் திரும்பி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகும். திரும்பியும் உங்களுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே ஃபைலில் போயிட்டு திரும்ப இதே லைன் இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணோம், அதில் போயிட்டு திரும்பியும் ஒரு தடவை இது ஓவர் ரைட் பண்ணும். சரிங்களா? செல் கமாண்டு. ஆனால் உங்களுக்கு காப்பி கமாண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணாது. சரிங்களா? அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதில் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கு. நீங்கள் அதை இங்கே டைம் ஸ்டாம்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செல் கமாண்டை பாருங்கள். கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதே கண்டென்ட் தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கு. இதே லைனை நம்ம அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? செல் கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதை நீங்கள் டைம் ஸ்டாம்ப் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? 13:145க்கு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு resolve.confல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1:47க்கு இப்போ 2வது நம்ம ரன் பண்ணோம்ல, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டும் நீங்கள் ஒரே கண்டென்ட் இருக்கிறதுனால திருப்பி ஓவர் ரைட் ஆகுது. ஆனால் இதே இது நீங்கள் நான் காப்பி கமாண்ட் இன்னொரு ப்ளே புக்கு நான் ரைட் பண்ணுறேன். இது என்ன கொடுக்கலாம், நம்ம CHC அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 3 ஹைஃபன், அப்புறம் ஒரு ஹைஃபன் கொடுத்து ஸ்பேஸ் ஹோஸ்டஸ் :
ஸ்பேஸ் நம்ம எந்த ஹோஸ்ட்டுக்கோ இல்லை குரூப் நேமோ இல்லை ஐபி அட்ரஸோ எது வேணால் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, நான் வெப் சர்வருங்கிற குரூப் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிகம். ஸோ ரூட் யூசர் மெத்தட்னால நம்ம காப்பி செல் கமெண்ட்லாம் வந்து ரூட் யூசர் தான் உங்களுக்கு ரன் ஆகும். அதனால் ரூட் யூசரை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட்லாம் கொடுக்குறோம். சரிங்களா, பிகம் ட்ரூ. பிகம் யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ பிகம் யூசர் வந்து உங்களுக்கு ரூட்டு. சரிங்களா, யூசர் ரூட்டு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்கு, டாஸ்க்னு கொடுக்கணும். டாஸ்க் கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் ஸ்பேஸ் நேம் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது வந்து காப்பி மாடல்னு கொடுக்கலாம். காப்பி மாடல். ஓகே, அப்போ மாடல் நேம் காப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன். ஓகே, இது வந்து சின்டெக்ஸ், அதோட சின்டெக்ஸ், காப்பி கமாண்டோட சின்டெக்ஸ். ஓகேங்களா, டெஸ்டினேஷன் டெம்ப்பு எந்த டைரக்டரி அதை கொடுக்குறோம். நம்ம ரிசால்ட் டாட்டா கொடுத்தோம்ல செல் கமாண்டில், அதான் வந்து அந்த ஃபைல் லொக்கேஷனை கொடுக்குறோம். சரிங்களா, ரிசால்ட் டாட் கான்ஃப். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் எந்த கண்டென்ட் கொடுக்க போகிறோம். கண்டென்ட் என்ன கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நேம் சர்வர், அந்த கண்டென்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, நேம் சர்வர் 192.168.3.1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக என் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நமக்கு வந்து சேஞ்சஸ் எதுவும் வராது. ஏன்னா ஆல்ரெடி 3.1 லைன் அங்கே ஆட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா ஓவர் ரைட் ஆகாது. சரிங்களா, அதை தான் இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ டபிள்யூ கியூ கொடுத்தீங்கன்னா டபிள்யூனா ரைட்டு சேவ் ஆயிரும், கியூனா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். அன்இசேபிள் ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, அன்சேபிள் ப்ளே புக். சரிங்களா, அன்சேபிள் ப்ளே புக். என்ன என்ன இது ஃபைல் நேம் chc.yml. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேஞ்சு வந்து என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. 1 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஓவர் ரைட் ஆகலை. நீங்கள் இங்கே ஒரு தடவை வேணாலும் செக் பண்ணுங்கள். அந்த 147க்கு அப்புறம் எந்த ஒரு டைம் ஸ்டாம்பும் உங்களுக்கு வந்து மாடிஃபை ஆகலை. ஃபைலும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கேட் கொடுக்காமன்னு கொடுத்து பாருங்கள், அதே லைன் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபைலில் போய்ட்டு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். சரிங்களா, 3.1க்கு பதிலாக 4.1 நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, 4.1 இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணலாம், அப்புறம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள், அன்இசேபிள் ப்ளேபுக் cac.yml. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சுட்டு 1 இருக்குது. சரிங்களா, அப்போ 0லேருந்து 1 வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ ஏதோ மாடிஃபிகேஷன் டன். சரிங்களா, சம் மாடிஃபிகேஷன் ஆர் டன் தேர். ஓகேங்களா, எங்கே நம்ம மேனேஜர் ஹோஸ்ட்டில் எந்த கிளைண்ட் சர்வர் நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அந்த சர்வரில் அந்த இது போய் மாடிஃபிகேஷன் வந்து டன் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் அதை வந்து டைம் ஸ்டாம்ப் செக் பண்ணி பாருங்கள், சேஞ்ச் ஆகிருக்கா. 154 147க்கு அப்புறம் இந்த ஃபைல் நேமில் சம் மாடிஃபிகேஷன் ஆர் டன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபைலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கேட் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்களா 4.1. அப்போ செல் கமாண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணும், காப்பி கமாண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணாது. சரிங்களா,
ஸோ செல் கமாண்ட் வந்து ஓவர் ரைட், ஒரு ஃபைலில் வந்து எத்தனை தடம் உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணணும், ஃபைலை திருப்பி திருப்பி என்ன கண்டென்ட் இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை போய்ட்டு ஓவர் ரைட் பண்ணணும். பட் செல் கமாண்ட் இஸ் நாட், காப்பி கமாண்ட் இஸ் நாட் ஓவர் ரைட் திஸ் சேம் கண்டென்ட். சரிங்களா? சேம் கண்டென்ட் வந்து அந்த ஃபைல் இருந்ததுன்னா காப்பி கமாண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணாது, பட் செல் கமாண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணும். சரிங்களா? இது அந்த மெயின் பேசிக் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ மாடியூல்ஸ்னால் என்னென்னு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அதை கமாண்டில் வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ப்ளே புக்லையும் நம்ம எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.